எல்லோருக்கும் சோத்திர காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், என் கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவர் வெட்கி லட்சை அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபலபதிக்க என் தலையை உயர்த்துவா, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எழுமுங்க, இந்த காலை வெள்ளை செப்பிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். ஹல்லேலூயா. எரிச்சலாக இருக்க யாவர் வெட்கி லட்சை அடைவார்கள். எழும்புங்க, செப்பிங்க, காலை வேளை எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. எழும்புனா தான் பாருங்கள், ஜெபித்தா தான் பாருங்கள் ஆசீர்வாதம். எல்லாம் முடக்கி போட்டுருவான் பிசாசு. இந்த காலை வேளை எழும்பி நீங்கள் செபித்து துதிக்கும் பொழுது இந்த பகலெல்லாம் பாருங்கள், திறக்காத கதவுகள் திறக்கப்படும். செபிக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி வழி திறந்து கொடுப்பா. தேவ பிள்ளைகளே எழும்புங்க, காலை வேளை எழும்பு. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் குடும்பத்துக்காக நீங்கள் எழும்பி செபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எழும்பி செபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 14 அதிகாரத்தில் அல்லேலூயா, சவுல் தாவீது மேலே எரிச்சல் அடைஞ்சிட்டான். அல்லேலூயா. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இரவும் பகலும் பாருங்கள். 1 சாமுவேல் 17:16 அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியத்தை பார்த்தா பாயம் பாருங்கள், அந்த பெலிஸ்தனுடைய உடை. அல்லேலூயா. அவனுடைய நட, அவனுடைய பேச்சு, அவனுடைய உருவத்தை பார்த்து இராணுவமே கலங்கி திகைத்து நிற்கிறார்கள். ராஜா சவுல் ராஜா நடுங்கி திகைத்து நிற்கிறான். இவன்கிட்ட போய் யார் யுத்தம் பண்ண முடியும், என்ன பண்ணுன்னு சொல்லி எல்லாரும் பாருங்கள் ஆமென் பயந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. இராணுவம் மேற்கொள்ள முடியலை. ஒரே ஒரு கோலியத்தை முறியடிக்க யாரும் இல்லை பாருங்கள். அந்த யுத்த சேனைகள் கலங்கி நிற்கிறது. இரவும் பகல் 40 நாள் பயமுறுத்துக்கிறான். ஆனால் அல்லேலூயா, தாவீது சபல பாரு, அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன் இராணுவத்தில் இருக்கிறாங்க. இராணுவத்தில் இருக்க அண்ணனை பார்த்துன்னு சொல்லி தகப்பை அனுப்பிவிடுறாரு. இவர் ஆடு மேய்க்காரு. அல்லேலூயா. தள்ளப்பட்ட தாவீது, ஆடுகளை மேய்க்கிற தாவீது அண்ணனை பார்க்க வந்தார் பாருங்க. அல்லேலூயா. இங்கே இருக்கிற அந்த கூட்டத்தையும் இங்கே இருக்கிற அந்த கோலியத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றுமே ஓடலை. எப்படி ஆகிரும், இந்த கோலியத்தை முறியடித்து ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன் கேட்கான். தாவீது அதிகாலை எழுந்து ஆடுகள் காவலாசமை விட்டு ஈசாய் தானே கருப்பத்தை ஏற்படி இடத்துக்கு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் வசமானி விட்டுட்டு வந்தா, எங்கே விட்டுட்டு வந்தா? சபலதாரி கதூரி பிக்கரவா. எல்லாம் என்ன செய்கிறாங்க, அண்ணன் மாதிரிலாம் கேட்டு சத்தம் போடுறாங்க. உனக்கு இவ்வளவு தைரியமா? நான் கோலியத்தோட யுத்தம் பண்ண போகிறேன், நான் முறி அடிப்பேன். இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அவருடைய சிங்கத்து கைக்கும் கரட்டு கைக்கும் என்னை தப்பு வைத்தார். இந்த பெலிஸ்தனையும் ஆமென், இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் நம்மளை தப்பு வைப்பார்னு சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அவன் தைரியமாக சொல்கிறான். சபல வரி கதூரி விக்கரவா. ட்ரெஸ் எல்லாம் போட சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே எனக்கு சரி வரேன்னு சொல்லிடுதான். ஆனால் பாருங்கள், கல்லை தூக்கிட்டு ஒரு கல்லால் கோலியத்தை முறி அடிச்சிட்டான். விழுந்துட்டான் பாருங்கள். அவன் கேலி பண்ணி சிரிக்கிறான். அல்லேலூயா. கேலி பண்ணி சிரிக்கிறான் பாருங்கள். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்ன எடுத்து வர்ற, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். எப்படி பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட போராட்டம் எழுப்பி கொண்டு இருக்கிறதா? பயப்படாதங்க. அல்லேலூயா. தாவீதை மாதிரி இன்றைக்கி தைரியமாக இருங்க. அல்லேலூயா. தாவீது பாருங்கள், போய் என்ன செஞ்சுட்டாரு, பட்டயத்தினால் ஈட்டினால் கேடகத்தோடு என்னெடுத்து வருகிறாய், நான் நிந்தித்த இஸ்ரவேலி இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் இடத்துல வருகிறேன்னு சொல்லி பாருங்கள். போய் பட்டயத்தினால் ஈட அவர் ரட்சிக்க மாட்டார், யுத்தம் கர்த்தருடையன்னு சொல்லி அந்த பெலிஸ்தர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கல்லை தூங்கிட்டு போட்டு முறியடிச்சிட்டு வந்துட்டார்.
ஒரே சந்தோஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆமாம், ஆடி பாடி என்ன செய்கிறாங்க, துதிக்கிறாங்க பாருங்கள். 1 Samuel 18:7 அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாய் பாடினார்களாம். அல்லேலூயா. ஏன்னா யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, யுத்தத்தில் ஜெயிச்சாச்சு. ஆமென். தாவீது வந்தான். ஆமென். கர்த்தர் அவனோடு இருந்தபடினால அந்த பெலிஸ்தரை, அந்த கோலியாத்தை தாவீது முறியடித்து போட்டான். அப்போது ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணினார், வெற்றி சிறக்க பண்ணினார். ஒரே சந்தோஷம் பாருங்கள். ஆடி பாடி என்ன செய்கிறாங்க, துதிக்கிறாங்க. சவுல் ராஜாவுக்கு 1000 தான் கொடுக்குறாங்க. சவுல் கொண்டது 1000 தான் சொல்கிறாங்க. தாவீது கொண்டது தான் 10,000 சொல்லி முறையாக பாடினாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்கள், 8ஆம் வசனம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மாகாரமாய் பார்த்தான். எப்படி பார்த்தீங்களா? அல்லேலூயா. அன்னைக்கு தாவீது எழும்பி வந்து கோலியத்தை முறியடிக்கலைன்னா இவங்க தோற்று போயிருப்பாங்க. அவன் வந்து எழும்பி முறியடிச்சதுனால ஒரு பெரிய வெற்றி, ஒரு எழுப்புதல் வந்துட்டு. ஆனால் அதை நினச்சி சந்தோஷப்படாமல் ஜனங்கள் பாடினதை பார்த்து பொறாமப்பட்டு பாருங்கள், எரிச்சல் அடைஞ்சானான். இன்றைக்கி மனுஷனுக்கு வருத புகழ்ச்சியே அவனுக்கு சோதனை. அல்லேலூயா. இன்றைக்கி உங்களை ஒரு கூட்டம் புகழுகிறதா? அல்லேலூயா. ஒரு கூட்டம் பாருங்கள் எரிச்சலாக இருக்கும், ஒரு கூட்டம் உங்களை புகழும். ஷபலபரி கதூரி கரவா. தாவீதுக்கு பாருங்கள் எரிச்சல். அந்த சவுலுக்கு தாவீதை பார்த்தோன்னே சவுலுக்கு எரிச்சல் வந்துட்டான். அல்லேலூயா. காய் மாகாரமாக பார்த்தானா. எப்படியும் தாவீதை என்ன செஞ்சிடணும், கொன்று போட்டுறணும். அவன் என்ன தப்பு பண்ண? அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பாடி துதிக்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே உங்களுக்கு ஒரு கூட்டம் எரிச்சலாக இருக்கிறதா? அல்ல இல்லையே. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால ஒரு கூட்டம் உங்களை எரிச்சலை பார்க்கிறதா? உங்கள் வேலையை கெடுத்து போட்டுட்டாங்களா அவங்க எரிச்சலாகி? அல்லேலூயா. எரிச்சல் வந்து பாருங்கள் மிகவும் ஒரு கடூரமானது. அல்லேலூயா. எரிச்சல். ஷபலவரி கதூரி கரப்பா. நீங்கள் வீட்டில் ஒரு எரிச்சல் வந்துட்டுன்னு சொன்னால் பாருங்கள், அந்த குடும்பத்தை உடச்சி போட்டுரும். அல்லேலூயா. எரிச்சலாக பார்ப்பாங்க பாருங்கள். ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் என் ஹஸ்பண்டு வண்டியில் நாங்கள் வெளியே போகிறோம், பக்கத்துட்டுக்காரு அப்படி எரிச்சலாக எங்களை பார்க்குறாக்கா. பார்க்குற பார்வையை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. வீட்டுக்கு திரும்பி வருவோமாங்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு செபிங்கக்கா. இன்றைக்கி பாருங்கள் இப்படி தான் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் எரிச்சல், பொறாமை பெருகி விட்டது. அல்லேலூயா. ஆனால் தாவீது ஒன்றுமே செய்யல, நன்மை தான் செஞ்சார். நீங்கள் நன்மை தான் செஞ்சுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு விரோதமாக எரிச்சல், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எரிச்சல். நல்ல பிள்ளை படிக்கிறனால எரிச்சல், ஒரு நல்ல வேலை கிடச்சதுனால எரிச்சலாக இருக்கலாம், சொந்த பந்தம் எரிச்சலாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் எரிச்சலாக இருக்கலாம், உற்றார் ஒரு எரிச்சலாக இருக்கலாம், நீங்கள் போகிற சபக்கில் கூட எரிச்சலாக இருக்கலாம். நீ எங்கே பார்த்தாலும் பாருங்கள் எரிச்சலின் ஆவி கிரியை செய்கிறது. அது நிமித்தமாக குடும்பங்கள் பாடுபடுகிறது, குடும்பங்கள் ஒட்டைக்கப்படுகிறது, குடும்பங்கள் மரணத்துக்கு நேராக போகிறது. அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்கள் சவுல் அல்லேலூயா தாவீதை காய்காரமாக பார்த்தானா. எப்படியாவது அவனை செஞ்ச கொண்டு போடுறேன்னு சொல்லி பாருங்கள் கங்கனை கட்டுனா. ஆனால் ராஜாதி ராஜா அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணியிருந்தப்ப அந்த அபிஷேகம் அவனை காத்தது. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள் மறுநாளிலே தேவன் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய் யார் யார் எரிச்சலாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தேவனால் விடப்பட்ட ஆவி போய் இறங்கும். நீங்கள் நன்மை தான் செஞ்சீங்க, நீங்கள் தீமை செய்யலை, ஆனால் உங்களுக்கு விரோதமாக எரிச்சலாக இருக்கிற அந்த மனிதன் மேலே தேவனால் விடப்பட்ட ஆவி இறங்கும். என் வசதி மறுநாள் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டான். சபலவரி கதூரி கரவா. இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட மக்கள் எழுப்பி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி தேவனால் விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி அந்த எரிச்சலாக இருக்கிற அவர்கள் மேலே இறங்கும். வசனம் சொல்லுது பாருங்கள். அல்லேலூயா.
தாவீதை எப்படியாவது என்ன செய்யணும், கொன்று போட்டுருன்னு சொல்லி அசல 11 பாருங்கள், 1 சாமுவேல் 18:11. அப்பொழுது சவுல் தாவீதை சோரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனால் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். அல்ல, இப்படி நிறைய நேரங்களில் பாருங்கள், தாவீதை கொல்லுன்னு சொல்லி அவளை வந்த எரிச்சல் நிமித்தமாய், அந்த ஜனங்கள் பாடு நிமித்தமாய், அவனுக்கு எரிச்சல் வந்த நிமித்தமாய் தாவீதை கொல்ல நினைத்தான். ஆனால் தாவீது செய்களெல்லாம் புத்திமானாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். பாருங்கள், இன்னைக்கு உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போகிறாங்க. தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி உங்கள் குடும்பங்களை நாசம் பண்ணின அந்த மனிதர்கள் மேலே இறங்கி வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 3:1 சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. தாவீது ராஜா விட்டல பாருங்க. ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்தன கர்த்தர் அரசனாய் மாற்றின பயப்படலை சவுலுக்கு. கெவிக்களையும் காடுகளையும் மேடுகளையும் ஓடி ஓடி ஒளிஞ்சார், உண்மைதான். ஆனாலும் கூட பாருங்க, அவன் எரிச்சலாக இருந்த சவுல் வெட்கி லட்சி அடைந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார், ராஜாவாக உயர்த்தினார். வர வர அவன் பலவீனப்பட்டு போனான். அல்லேலூயா. தாவீது பாருங்க, வர வர பலத்தான். இன்னைக்கு நீங்கள் வர வர பலத்து போவீர்கள். உங்கள் மேல் எரிச்சலாக இருக்க யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். நீங்கள் வர 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 நீங்கள் பலத்து போவீர்கள். நீ வார்த்தையை சொல்லுங்க. ஆமாம், என் மேல் எரிச்சலாக இருக்கிற, என் குடும்பத்தை எரிச்சலாக இருக்க யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். அல்லேலூயா. நீ இந்த வார்த்தையை நீ சொல்லுங்கள். உங்கள் மேலே யார் யார் வேலை ஸ்தலங்களில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் பிள்ளைகள் மேலே எரிச்சலாக இருக்க யார் வெட்கி லட்சை அடைவார்கள். வேதவசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்கள். அந்த ஆடுகளுமே இத்தவன் அரசனாய் கர்த்தர் மாற்றினார். பாடினார், துதிச்சார், பயப்படலை, கலங்கலை. நிறைய வார்த்தை பேசுகிற சங்கீதத்தில் பாருங்கள். என் காலுக்கு அமைக்கு அண்ணி வச்சுருக்கிறாங்களேன்னு சொல்லி அழுகிறாரு. உன்னதமாருடைய மறைவில் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த சங்கீதெல்லாம் வாசிக்கும் போது பாருங்கள், சத்துருக்களுக்கு விலகி ஓடும்போதெல்லாம் நிறைய சங்கீதம் எழுதுகிறாரு பாருங்கள். அதனால் பாருங்கள், அவர் பயப்படலை. இன்னும் துதிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன்னு சொல்லி தான் பாருங்கள். ஆமேன். சவுளுடைய கைக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அந்த எரிச்சலின் ஆவி அவனை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு விரோதம் வருக எரிச்சலின் ஆவி, அந்த பொல்லாத மக்களுடைய எரிச்சலை தொடாதபடி தேவன் அனுப்பப்பட்ட அந்த ஆவி, அந்த உங்கள் மேலே யார் எரிச்சலாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அனுப்புவார். நீங்கள் வர வர பலத்து போவீர்கள். அவங்க வர வர பலவீனமாகிறாங்க. அவங்க வெட்கி லட்சை அடைவார்கள். கர்த்தருடைய வேத வார்த்தை பாருங்க, உயிர் உள்ளது. ஆமேன். அது நம்மளுக்கு யுத்தம் பண்ணும், நமக்காய் வழக்காடும், நம்மை ஆசீர்வதிக்கும். இதோ உண்மையில் ஏற்று யார் வெட்கி லட்சை அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நீங்கள் ஆமே உங்கள் வெட்கத்திற்கு பல எட்டிப்பான பலன் இறங்கும், இறங்கும், இறங்கும். சபல வரிக்காரப்பான காயினுக்கு விரோதமாய் அன்னை எரிச்சல் அடைஞ்சான். அல்லேலூயா. தாவீதுக்கு வராமல் சவுல் எரிச்சல் அடைஞ்சான். நீங்கள் குடும்பத்துக்கு வராமல் எரிச்சலாக இருக்கிற யாவர் வெட்கி லட்சை அடைவார்கள் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. காலை செபத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். எரிச்சலாக இருக்கிற யார் வெட்கி லட்சை அடைவார்களாக. உங்களுடைய பிள்ளைகள் வர 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 பலத்து போவார்களாக. யார் யார் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறாங்களோ அவங்க வர வர பலவீனப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவன் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவர்களை வரட்டும். சந்தல விக்காரப்பா ரீவாக்கார உங்களுடைய பிள்ளைகளின் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ உண்மையாக யார் வெட்கி லட்சை அடைவான் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, வெட்கி லட்சை அடைவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் அப்போ வெட்கி லட்சை அடையக்கூடாது. இந்த நாள் முழுதும் உடைய ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஏசுவின் ஜெபிக்கிறல்ல பிதாவே, ஆமென்.